அன்பு தமிழ் உறவுகளுக்கும் வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு நல்ல ப்ரிப்பரேஷனோட நீங்க இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டோட சேர்த்து இந்த கல்வி உளவியலையும் நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த கல்வி உளவியல் 30 மதிப்பெண்கள் கொண்ட கேள்வி, அதனால இதையும் நம்ம கொஞ்சம் சீரியஸா தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் மேஜர்ல நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, 110க்கு 100 மார்க் வாங்கியிருப்பாங்க. ஆனா இந்த கல்வி உளவியலையும் ஜிகேலையும் வாங்கக்கூடிய அந்த 40 மார்க்க ரொம்பவே லெத்தாஜிக்கா இருந்துட்டு ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க. அதனால ஜெனரல்லே கிடைக்க வேண்டிய சீட்டு கம்யூனிட்டியில எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப தூரமான ஒரு ஸ்கூல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஜெனரல் எடுத்தீங்கன்னா நீங்க நினைச்ச ஸ்கூல்ல பக்கமா இருக்கக்கூடிய ஸ்கூல்ல நீங்க ஒரு முதுகலை ஆசிரியரா சேர முடியும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு மேஜருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, மேஜரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கல்வி உளவியலுக்கும் ரொம்பவே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கான மதிப்பெண் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாருமே முதுகலை ஆசிரியரா ஆகணும் அப்படிங்கறதா நம்மளுடைய விருப்பம். அப்படி ஆகணும் அப்படின்னா நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்க கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கே ஆள் கிடையாது, நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. இந்த கல்வி உளவியல் சார்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்க, அந்த கேள்விகளை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம தினம் வீடியோஸ் போடுறோம், நீங்க தினம் நோட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நாம தான் ஃப்ரீயாவே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் பார்ட் 4ஓட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துடுறோம். அதனால நீங்க நோட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க தினம் கேளுங்க, ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து ஒரு half an hour வரைக்கும் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. மார்னிங் ஒன் டைம், ஈவினிங் ஒன் டைம் போதும். அதே மாதிரி வீக் ஃபுல்லா பாருங்க. அண்ட் தென் வீக் எண்ட்ல சாட்டர்டே நமக்கு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யூனிட் 1ஓட டெஸ்ட் முடிஞ்சது. கம்மிங் சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock நம்மளுடைய வாகைச்சுடர் சேனல்ல கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது வரும். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 9 மணிக்கு நாம அந்த ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கான வீடியோஸும் நம்ம போடுவோம், நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ 1 வீக் ஃபுல்லா நீங்க படிக்கிறீங்க, வீக்கெண்ட்ல டெஸ்ட் எழுதுறீங்க. கல்வி உளவியல்ல எந்தெந்த டாபிக் இருக்கு, அந்த டாபிக்ல எது மாதிரியான கேள்விகள் வருது அப்படிங்கிற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். சோ இன்னைக்கு யூனிட் 3ஓட வீடியோல பார்ட் 4ஓட வீடியோ இன்னைக்கு வந்தது. சோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய பிடிஎஃப் கொடுத்திருந்தோம். நீங்களும் காலையிலே சொல்லியிருந்தீங்க சார் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமா இருந்தனால உங்களால டவுன்லோட் பண்ண முடியல. அதன் பிறகு ஃபைலோட சைஸை குறைச்சு உங்களுக்கு டவுன்லோட் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். அதனால அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேஜுக்கு 4, 2 பேஜ்ல 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 to 15 பேஜஸ்ல நீங்க நம்மளுடைய இந்த மெட்டீரியல் நீங்க எடுத்துக்கலாம். கேள்விகளை புரிஞ்சுக்கோங்க, எந்த தலைப்புல எந்த யூனிட்ல எது மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்னைக்கு யூனிட் 4ஓட பார்ட் 1 வீடியோ நம்ம பார்க்கிறோம். இந்த பார்ட் 1 வீடியோல 25 கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டினியூ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, பியாஜேயின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டில் எந்த கட்டம் அல்லது நிலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம், எந்த நிலை சுருக்கமாக சிந்திக்கும் மற்றும் தர்க்க ரீதியாக பகுத்தறியும் திறனால் வகைப்படுத்தப்படுகிறது? முறையான செயல்பாட்டு நிலை. பியாஜேவின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டில் எந்த கட்டம் சுருக்கமாக சிந்திக்கும் மற்றும் தர்க்க ரீதியாக பகுத்தறியும் திறனால் வகைப்படுத்தப்படுகிறது? முறையான செயல்பாட்டு கட்டம் அல்லது நிலை. Which stage of Piaget's cognitive development theory is categorized by the ability to think abstractly and reason logically? Formal operational stage. இரண்டாவது கேள்வி, எரிக்சனின் கூற்றுப்படி இளம் பருவத்தில் முதன்மையான உளவியல் நெருக்கடி என்ன? அடையாளம் வெர்சஸ் பங்கு குழப்பம். எரிக்சனின் கூற்றுப்படி இளம் பருவத்தில் முதன்மையான உளவியல் நெருக்கடி என்ன? அடையாளம் வெர்சஸ் பங்கு குழப்பம். According to Erikson, what is the primary psychological crisis during adolescence? Identity versus role confusion. மூன்றாவது கேள்வி, கோல்பர்க்கின் நன்னறி வளர்ச்சி கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டது? 3 நிலைகள்.
கோல்பர்க்கின் நன்னறி வளர்ச்சி கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டது? 3. Kohlberg's theory of moral development consists of how many levels? 3. நான்காவது கேள்வி. பின் வருவனவற்றில் எது வளர்ச்சியின் ஒரு பரிமாணம் அல்ல? பொருளாதாரம். பின் வருவனவற்றில் எது வளர்ச்சியின் ஒரு பரிமாணம் அல்ல? பொருளாதாரம். Which of the following is not a dimension of development? Economic. ஐந்தாவது கேள்வி. கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் தங்கள் சமகால மாணவர்களுடன் இணையும் வகையில் உதவ வடிவமைக்கப்பட்ட திட்டங்களை குறிக்கும் சொல் எது? சீரமைப்பு திட்டங்கள். கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் தங்கள் சமகால மாணவர்களுடன் இணையும் வகையில் உதவ வடிவமைக்கப்பட்ட திட்டங்களை குறிக்கும் சொல் எது? சீரமைப்பு திட்டம். What is the term for programs designed to help students who are struggling academically to catch up with their peers? Remedial programs. ஆறாவது கேள்வி. புரூனரின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு பின் வருவனவற்றில் எதை வலியுறுத்துகிறது? பிரதிநிதித்துவ முறைகள். புரூனரின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு பின் வருவனவற்றில் எதை வலியுறுத்துகிறது? பிரதிநிதித்துவ முறைகள். Bruner's theory of cognitive development emphasizes which of the following modes of representation? ஏழாவது கேள்வி. உணர்ச்சி நுண்ணறிவு கோட்பாட்டிற்காக அறியப்படும் கோட்பாட்டாளர் யார்? டேனியல் கோல்மன். உணர்ச்சி நுண்ணறிவு கோட்பாட்டிற்காக அறியப்படும் கோட்பாட்டாளர் யார்? டேனியல் கோல்மன். Which theorist is known for his work on emotional intelligence? டேனியல் கோல்மன். எட்டாவது கேள்வி. இளம் பருவத்தின் பண்பு எது? அடையாளம் தேடல். இளம் பருவத்தின் பண்பு எது? அடையாள தேடல். Which of the following is a characteristic of adolescence? Identity exploration. ஒன்பதாவது கேள்வி. வேறுபடுத்திய கற்பித்தலின் முதன்மை நோக்கம் என்ன? அனைத்து மாணவர்களின் பல்வேறு தேவைகளை சந்தித்தல். வேறுபடுத்திய கற்பித்தலின் முதன்மை நோக்கம் என்ன? அனைத்து மாணவர்களின் பல்வேறு தேவைகளை சந்தித்தல். What is the primary goal of differentiated instruction? To meet the diverse needs of all students. பத்தாவது கேள்வி. கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டின்படி தண்டனையை தவிர்ப்பதற்காக விதிகளை பின்பற்றும் நடத்தை எந்த நிலையின் சிறப்பியல்பு? மரபுக்கு முந்தைய நிலை. கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டின்படி தண்டனையை தவிர்ப்பதற்காக விதிகளை பின்பற்றும் நடத்தை எந்த நிலையின் சிறப்பியல்பு? மரபுக்கு முந்தைய நிலை. Which stage of moral development, according to Kohlberg, is characterized by following rules to avoid punishment? Pre-conventional level. 11. எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் உள்ளன? 8 நிலைகள் உள்ளன. எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் உள்ளன? 8 நிலைகள். Erickson's theory includes how many stages of psychosocial development? 8. 12வது கேள்வி. மற்றொருவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை பகிரும் திறனை எந்த சொல் குறிக்கிறது? கருணை. மற்றவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை பகிரும் திறனை எந்த சொல் குறிக்கிறது? கருணை. What is the term for the ability to understand and share the feelings of another person? Empathy. 13. வளரிளம் பருவத்தின் வளர்ச்சி பணிகளுக்கு எடுத்துக்காட்டு எது? அடையாள உணர்வை வளர்த்துக் கொள்ளுதல்,
வளரிளம் பருவத்தின் வளர்ச்சி பணிகளுக்கு எடுத்துக்காட்டு எது? அடையாள உணர்வை வளர்த்துக் கொள்ளுதல். Which of the following is an example of a developmental task during adolescence? Developing a sense of identity. 14. தங்கள் சமகாலத்தவர்களை விட மெதுவாக வளர்ச்சி அடைந்து பின்னர் அவர்களுடன் இணைந்து கொள்ளும் குழந்தைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? தாமதமாக மலரும் குழந்தைகள். தங்கள் சமகாலத்தவர்களை விட மெதுவாக வளர்ச்சியடைந்து பின்னர் அவர்களுடன் இணைந்து கொள்ளும் குழந்தைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? தாமதமாக மலரும் குழந்தைகள். What is the term for children who develop more slowly than their peers but eventually catch up? Late bloomers. 15. பியாஜோவின் உறுதியான செயல்பாட்டு நிலை பொதுவாக எந்த வயது குழுவுடன் தொடர்புடையது? 7 முதல் 11 வயது வரை. பியாஜோவின் உறுதியான செயல்பாட்டு நிலை பொதுவாக எந்த வயது குழுவுடன் தொடர்புடையது? 7 முதல் 11 வயது வரை. Piaget's concrete operational stage is typically associated with which age group? 7 to 11 years. 16. சமூக தொடர்புகள் மூலம் குழந்தைகள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் என்பதில் எந்த கோட்பாடு கவனம் செலுத்துகிறது? விகாட்ஸ்கியின் கோட்பாடு. சமூக தொடர்புகள் மூலம் குழந்தைகள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் என்பதில் எந்த கோட்பாடு கவனம் செலுத்துகிறது? விகாட்ஸ்கியின் கோட்பாடு. Which theory focuses on how children learn through social interactions? Vygotsky's theory. 17. தனிநபர்கள் தங்கள் கலாச்சாரத்தின் மதிப்புகள், நடத்தை விதிமுறைகள் மற்றும் நடத்தைகளை கற்றுக்கொள்ளும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமூகமயமாக்கல். தனிநபர்கள் தங்கள் கலாச்சாரத்தின் மதிப்புகள், நடத்தை விதிமுறைகள் மற்றும் நடத்தைகளை கற்றுக்கொள்ளும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமூகமயமாக்கல். What is the term for the process by which individuals learn the values, norms and behaviors of their culture? Socialization. 18. சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளின் ஒரு சிறப்பியல்பு எது? அவர்கள் கூடுதல் ஆதரவு அல்லது தங்குமிடம் தேவைப்படலாம். சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளின் ஒரு சிறப்பியல்பு எது? அவர்களுக்கு கூடுதல் ஆதரவு அல்லது தங்குமிடம் தேவைப்படலாம். Which of the following is a characteristic of children with special needs? They may need additional support or accommodations. 19. வளப்படுத்தல் அல்லது மேம்பாட்டு நிகழ்ச்சியின் முதன்மை நோக்கம் என்ன? திறமையான மாணவர்களுக்கு மேம்பாட்டு கற்றல் வாய்ப்புகள் வழங்குதல். வளப்படுத்துதல் அல்லது மேம்பாட்டு நிகழ்ச்சியின் முதன்மை நோக்கம் என்ன? திறமையான மாணவர்களுக்கு மேம்பட்ட கற்றல் வாய்ப்புகள் வழங்குதல். What is the primary goal of enrichment programs? To provide advanced learning opportunities for gifted students. 20. எந்த நிலையில் சுருக்கமாக சிந்திக்கும் திறன் மற்றும் துப்பறியும் பகுத்தறிவு பயன்படுத்தப்படுகிறது? முறையான செயல்பாட்டு கட்டம் அல்லது முறையான செயல்பாட்டு நிலை. எந்த நிலையில் சுருக்கமாக சிந்திக்கும் திறன் மற்றும் துப்பறியும் பகுத்தறிவு பயன்படுத்தப்படுகிறது? முறையான செயல்பாட்டு நிலை. Which stage involves the ability to think abstractly and use deductive reasoning? Formal operational. 21. பியாஜேயின் கூற்றுப்படி அறிவாற்றல் வளர்ச்சியின் முதல் நிலை எது? உணர்வு மூல நிலை. பியாஜேவின் கூற்றுப்படி அறிவாற்றல் வளர்ச்சியின் முதல் நிலை எது? உணர்வு மூல நிலை. According to Piaget, what is the first stage of cognitive development? Sensory motor stage. 22. எரிக்சனின் வளர்ச்சி நிலையில் 6 முதல் 12 வயதுக்கிடையேயான நடுத்தர குழந்தை பருவத்துடன் தொடர்புடைய நிலை எது? தொழில் முயற்சி,
வெர்சஸ் தாழ்வு மனப்பான்மை. எரிக்சனின் வளர்ச்சி நிலையில் 6 முதல் 12 வயதுக்கிடையேயான நடுத்தர குழந்தை பருவத்துடன் தொடர்புடைய நிலை எது? தொழில் முயற்சி வெர்சஸ் தாழ்வு மனப்பான்மை. Which of Erikson's stage corresponds to middle childhood, ages 6 to 12? Industry versus inferiority. 23. கோல்பர்க்கின் வழக்கமான நன்னெறி வளர்ச்சி நிலை பின் வருவனவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. தனிப்பட்ட உறவுகள் மற்றும் சமூக நெறிமுறைக்கு இணங்குதல். கோல்பர்க்கின் வழக்கமான நன்னெறி வளர்ச்சி நிலை பின் வருவனவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. தனிப்பட்ட உறவுகள் மற்றும் சமூக நெறிமுறைகளுக்கு இணங்குதல். Kohlberg's conventional level of moral development is characterized by interpersonal relationships and conformity to social norms. 24. சமூக ஒப்பந்தம் மற்றும் தனிநபர் உரிமைகள் நிலை 5 எந்த நிலையின் ஒரு பகுதியாகும்? பின் வழக்கமான நிலை. சமூக ஒப்பந்தம் மற்றும் தனியார் உரிமைகள் நிலை எந்த நிலையின் ஒரு பகுதியாகும்? பின் வழக்கமான நிலை. The social contract and individual rights stage is part of which level? Post conventional level. கடைசி கேள்வி. கோல்பெர்க்கின் நிலை 1 எதனால் ஊக்குவிக்கப்படுகிறது? தண்டனையை தவிர்ப்பது. கோல்பெர்க்கின் நிலை 1 எதனால் ஊக்குவிக்கப்படுகிறது? தண்டனையை தவிர்ப்பது. Kohlberg stage 1 is motivated by avoiding punishment. ஆக இன்னைக்கான 25 கேள்விகள் இத்தோட முடியுது. இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தனா வெளிநாட்டு அறிஞர்கள் பத்தினும் அவர்களுடைய ஆராய்ச்சி அவர்களுடைய படிநிலைகள் அப்படிங்கறதுதான் இந்த யூனிட் 4ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாபிக். இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வருது அப்படின்னா நீங்க சரியான புரிதலோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால முழு மதிப்பெண் இந்த யூனிட்ல வரக்கூடிய கேள்விகள்ல உங்களால எடுக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சில வார்த்தைகள் அப்படிங்கிறது மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே அட்வைஸ் பண்றது இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும். இந்த 4வது யூனிட்டோட PDF அப்படிங்கிறது பார்ட் 4 வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுப்போம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல இணையாதவங்க வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கோங்க. அதுலயும் தினம் கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பதில்களோட வந்துகிட்டு இருக்கு. அதையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் வாங்கணும், அதுக்கு உங்களுடைய கடின உழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு போஸ்ட் காலையில போட்டிருந்தோம், அதாவது ஸ்டாப் ட்ரீமிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். சோ ட்ரீம் பண்றதை நிறுத்திட்டு நம்ம ஒர்க் பண்றதை ஆரம்பிக்கிறோம். தேதி என்னைக்குனாலையும் வரலாம், என்னைக்குனாலும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடலாம், தேதி வரட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு துளி கூட இருக்கக்கூடாது. அதனால தொடர்ந்து நம்ம வாகைச்சுடர் சேனலோட இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.